இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 4 6th எபிசோடு தான் பார்க்க போறோம். நம்ம டக்குமி ஐசனுக்கு எதிராக ஜெயிச்சிருப்பான்ல, அதை பார்த்து அந்த சைட்டோ பையனும் பரவாயில்ல நீ எதிரி டீம்ல இருந்தாலும் தன்னோட வெப்பனை ஷார்ட் பண்றதுக்கு முன்னாடி எதிரி என்ன வெப்பனை யூஸ் பண்றான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் எதிரியை தோக்கடிக்கிறதுக்கு நல்ல வழி அப்படிங்கிற பழமொழிக்கு ஏத்த மாதிரி தான் உன்னோட செயல்கள் இருந்திருக்கு அப்படின்னு பாராட்டுறானா டக்குமியை பாராட்டல, லைக் அவன் மனசுல நினைச்சுக்கிறான். சோ இப்ப நம்ம ஹீரோஸோட டீம்லயும் 4 பிளேயர்ஸ் எலிமினேட் ஆயிருந்திருக்காங்க. அதுவே கவுன்சில் ஆஃப் 10லயும் 4 பிளேயர்ஸ் எலிமினேட் ஆயிருந்திருக்காங்க. ஆனா அங்க நம்ம ஹீரோவோட பேட்டில் வந்து போய்கிட்டு இருக்குது. அதுவும் பட்டரை வச்சு நம்ம பசங்க எல்லாரும் ஹீரோவை சப்போர்ட் பண்ணாலும் இப்போ ஹீரோ வந்து பட்டரை தான் பயன்படுத்துறான், வெண்ணெய் தான் பயன்படுத்த போறான். ஆனா ஒரு பட்டரை வந்து மெயின் இன்கிரியண்டா வச்சு சமைக்க முடியாது. ஏன்னா வெண்ணெய் எப்படி ஒரு மெயின் இன்கிரியண்ட் ஆக்குறது? மேபி ஏதாவது பிரெட் கூட சேர்ந்து பேக் பண்ணலாம். இருந்தாலும் அது அவ்வளவு யூனிக்கா இருக்குமா என்னன்னு யோசிக்க ஆலிஸும் என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு ஏன் ஏறினா ஹீரோவால சமாளிக்க முடியுமான்னு கேட்கும்போது அதுக்கு ஏறினா நான் பட்டரை பத்தியும் ஏகப்பட்ட கிளாஸ் வந்து எல்லா பசங்களுக்கும் சேர்த்து தான் எடுத்து வந்திருக்கேன். பட்டரை பத்தி முழுசா படிச்சு தெரிஞ்ச ஒரு PhD டிகிரியே ஹீரோ வாங்கின அளவுக்கு தான் அவன் பிரெயின்ல இன்ஃபர்மேஷன் நான் போட்டுருக்கேன்னு சொல்ல, ஆனா அவன் மூச்சு முட்டை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஜாலியா தூங்கிட்டு இருந்தானே, இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லலாமா வேணாமான்னு அந்த ஜெஞ்சியும் சன்னும் யோசிப்பாங்க. சரி அந்த சைட்டோ என்ன பண்றான்னு பார்த்தா அவன் ஏதோ ஆரஞ்சு எல்லாம் எடுத்துட்டு அதை ஜூஸ் போட்டுக்கிட்டு இருப்பானா, அதை பார்க்கும்போது எரினாக்கு ஏதோ தோணு. அதுவே நம்ம ஹீரோ பார்த்தா அந்த இடத்துல இந்த மோச்சி அப்படின்னு சொல்லி இந்த ரைஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. சோ அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் சாஸ் மாதிரி மேக் பண்ணுவான். ஆனா பேசிக்கா இந்த ஒயிட் சாஸ் மாவையும் பட்டரையும் வச்சுதான் பண்ணுவாங்களாமா. பட் இருந்தாலும் எதுக்கு இவன் இந்த ஒயிட் சாஸ் மேக் பண்றதுக்காக மோச்சியை உள்ள பயன்படுத்துறான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சோ அதுல இருக்கிற ஒரு ஜட்ஜுமே மேபி அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் புரிய வரும்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் மெயின் டிஷ் அந்த இடத்துல ஃப்ரை பண்றதுக்காக அவங்க பட்டரை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்களா, அப்படியே அந்த இடம் ஃபுல்லாமே அந்த பட்டரோட ஸ்மெல் வந்து பரவ ஆரம்பிக்குது. சோ இப்பதான் அவனுங்க சைட் டிஷ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மெயின் டிஷ்க்கு இறங்கி இருந்திருக்கானுங்க. மெயினான பேட்டில் இப்பதான் நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் சீரியஸா கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சைட்டோவும் நம்ம ஹீரோட குக்கிங்க பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த பையன் இன்னும் அவனோட மெயினான விஷயத்துக்குள்ளே வரலையோ அப்படின்னு யோசிக்க, இன்னொரு பக்கம் இந்த கூகா சீனியர் அந்த ஹோட்டல்ல தானே தங்கி இருப்பாரு. அப்போ நேனேவும் அங்க வரும்போது நான் நேனே இந்த இடத்துல இருக்கிறேன் மேட்ச பாக்குறதுக்காக போகலையான்னு கேட்கும்போது அவர் ஒரு மாதிரி தலை குனிவாளா, ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் ஹீரோ பாயிண்ட போய் தோத்து போயிட்டு அப்படின்னு சொல்லி மூஞ்சி அங்க கொண்டு போறதுக்கு வெக்கமா இருக்கான்னு சொல்ல, நான் அதுக்கு வெக்கப்படணும்னா அந்த சுபாரு கூட ஒன்னு சேர்ந்துகிட்டு நீ 2 பேரை ஒன்னா சேர்ந்து இந்த சுகாசாவை எதிர்த்தும் தோத்து போனியா, அதுக்கு நீயும் மூஞ்சி இங்க கொண்டு போய் வச்சுக்குவேன்னு கேட்க, இருந்தாலும் கூகா சீனியர் நீ ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் கிட்ட தோத்து போயிருந்திருக்கமா, அதனால ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு குத்தி காட்ட, அப்ப அந்த நேனே சொல்லுவா இந்த மாதிரி நம்ம ஹீரோ முதல்ல அந்த மிடில் ஸ்கூல் பாதியில தானே பார்த்தா அவன் இந்த ஒரு ஸ்கூலுக்கே டிரான்ஸ்பர் வாங்கி வந்திருப்பான், நான் கண்டிப்பா இந்த அகாடமியோட டாப் பிளேஸ் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அன்னைக்கு அங்கிருந்து அந்த நேனே பொண்ணுமே இதெல்லாம் கவனிச்சுட்டு இந்த பையன் ஏதோ வாய் ஊதார் விடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருந்திருப்பா. பட் இருந்தாலும் உண்மையிலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான் அப்படிங்கிற விஷயத்த இங்க அக்னாலேஜ் பண்ணிக்க, அதுக்கு கூகா சீனியர் அவன் சொன்ன மாதிரியே இப்ப அவன் எப்படி பார்த்தாலும் இந்த கவுன்சில் ஆஃப் 10ல டாப் பிளேஸ் பிடிக்க தான் போறான்னு சொல்ல, வாய்ப்பே கிடையாது, சைட்டோ சீனியர் கிட்ட அவன் தோத்து தான் போவான், அவர் பயங்கர திறமசாலி அப்படின்னு நேனேக்கு பயங்கர நம்பிக்கை இருக்கும். சோ இங்க போட்டியில சைட்டோவுமே வந்து அவனோட சாப்பாடை சப்மிட் பண்றானா, இந்த கடல் வாழ் உயிரினங்கள்லாம் வச்சுதான் அவன் சமைச்சிருக்கான் போல. அதை பார்த்துட்டு நம்ம யூகேல அப்படியே ஜொல்லொலிக்கிட்டு இருக்க, உன்னே நீ நம்ம பக்கமா இல்ல அந்த பக்கமான அந்த ரியோக்கா சந்தேக பார்வையோட பாப்பா. ஜட்ஜஸுமே சைட்டோட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு பயங்கரமா அந்த இடத்துல புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்களா. ஆனா இப்போ எரினா சொல்றான் கண்டிப்பா சைட்டோ சீனியர் ஏகப்பட்ட பட்டரை வந்து வெண்ணெய் வந்து பயன்படுத்தி இருக்கணும், இருந்தாலும் அது அந்த அளவுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் வினிகர் ஆட் பண்றதுக்கு பதிலா ஆரஞ்சையும் லெமன் ஜூஸையும் வந்து ரைஸ்ல ஆட் பண்ணியிருக்காரு. ஏன்னு பார்த்தா இந்த மாதிரி வெண்ணெயுமே வந்து வளவளந்தா இருக்கும், அதே நேரத்துல ஒரு சீ ஃபுட் ஒரு மீன்லயுமே வந்து அதிக கொலஸ்ட்ரால் இருக்கும், அதுவும் வளவளந்தா இருக்கும். அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் அவன் எக்ஸ்ட்ரா இதுல ஆட் பண்ணியிருக்கான். இன்னும் சொல்ல போனா அவன் வந்து இந்த ஃபிஷ் ஃபுட்ல வந்து பயங்கர கில்லாடிங்கிற காரணத்துக்காக அதை வச்சு அதுல எப்படி அந்த பட்டரை வச்சு பண்றதுன்னு தான் இந்த ஒரு டிஷ் அவன் மேக் பண்ணியிருக்கான். ஜட்ஜஸ் எல்லாரும் பயங்கரமா சாப்பிட்டு இருக்க, அதை பார்த்த இக்குமியுமே பரவாயில்லையே இந்த சைட்டோ சீனியர் ஒரு பவுல்ல வந்து எப்படி ஃபுட்டை ரெடி பண்ணணும், லைக் ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டை ரெடி பண்ணணும் அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருக்க போலன்னு சொல்ல, இருந்தாலும் இந்த வெண்ணெயை வச்சு மேக் பண்றது கண்டிப்பா ஹீரோக்கு தான் அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதை தனக்கு ஏத்த மாதிரி வளைச்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம யூகி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருப்பா. அந்த சைட்டோவும் ஹானஸ்டா சொல்லுவான். சோ அவன் வந்து இந்த மீனை வச்சு மேக் பண்றதுல தான் வந்து பயங்கரமான ஒரு ஆள்னு அவனுக்கே நல்லா தெரியும். அதனால அந்த மீனை செய்யறதுக்கு வேற எந்த விதமான இன்கிரிடியன்ட் கொடுத்தாலுமே அதை எப்படி இதுக்கு பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் அவனுக்கு இருக்கும். இத ஹயாமா கூரோ 2 பேருமே ஆச்சரியமா தான் பாக்குறாங்க. அண்ட் கூரோவும் எஸ்பெஷலி ஏன்னா அவனும் இந்த சீ ஃபுட் மேக் பண்றதுல கில்லாடி தானே, இந்த அளவுக்கான திறமை அந்த சைட்டோக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா பார்க்க, அப்ப நம்ம சட்டோசி சீனியர் தான் சொல்றாரு சைட்டோவோட ஃபேமிலி இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க ஒரு சின்ன கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்களாமா. சைட்டோட அம்மா சைட்டோவை தனியா தான் வளர்த்திருப்பாங்க. சோ அவங்க அந்த ஒரு கடையை ரன் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம சைட்டோவை இந்த ஒரு அகாடமிக்குள்ளேயே என்ரோல் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க அம்மாவுக்கு நான் இன்னும் பெட்டரா
எக்ஸ்ட்ரா வேற ஒரு இடத்துல வந்து ட்ரைனிங் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளால இன்னுமே நல்லா சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கடையை கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல போயிட்டு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போயிருந்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல என்னதான் ட்ரைனிங்க்கு கூப்பிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த இடத்துல இவங்களை வந்து குக் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா அந்த இடத்த துடைக்கிறது பெருக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான வேலைகளை தான் பண்ண விட்டு இருந்திருக்க. கொஞ்ச நாட்களுக்கு மேல எங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கும். சோ வேற வழி இல்லாம நம்ம சைட்டோவுமே அந்த கடையை வந்து பாத்துக்க ஆரம்பிச்சிருந்திருப்பானா. இப்படி இருக்க உன்ன மாதிரியான குட்டி பையன் எல்லாம் மீன் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பேரெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு இருக்காதுடாங்கும் போது ஓ அவ்வளவு தௌலத்தா வாங்கடா சண்டா போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் கூட போட்டி போட்டு இவங்களை மட்டும் இல்ல ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ்லயே தொடர்ந்து வெளியில வந்து அகாடமிக்கு வெளியில அவன் ஜெயிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவன் இது வரைக்கும் இந்த போட்டிகள் இது எல்லாத்தையுமே பண்ணதுங்கிறது வெறும் அந்த மீன் சீ ஃபுட்டை வச்சு சமைக்கிறதுங்கிறது மட்டும்தான். அங்க இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாருமே ஆல்ரெடி நம்ம சைட்டோட சமையலுக்கு மடிஞ்சு போயிட்டாங்க. அப்ப எதர்ச்சியா ஹீரோ ஐயோ போச்சு அப்படின்னு சொல்ல என்னதா போச்சா என்னடா சொல்ற அப்படின்னு இவங்களுக்கு உயிரே போற மாதிரி இருக்குது. சரி எப்படி இந்த குட்டி பையன் தோக்க தான் போறான் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சைட்டோக்கும் பயங்கர கான்பிடன்ஸ் இருக்கு. அப்ப ஹீரோ கேட்பான் சரி தல நீ பெரிய தௌலத்தாவே இருந்துக்கோ ஆனா உன்ன மாதிரி கீழ இருந்து வந்த ஒருத்தனும் எதுக்கு தேவையில்லாம எரினாவோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்க எரினாவோட அப்பா சைட்டோவை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி வீக்கான ஆளுங்களை எல்லாம் நாம ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. உங்க அம்மாவோட திறமையை வந்து இக்னோர் பண்ணாங்கல்ல சோ அந்த மாதிரி இல்லாம எல்லாத்தோட திறமையுமே நம்ம அக்னாலேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சம்திங் ஏதோ சொல்லியிருந்திருப்பாரு போல. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா நானும் மத்தவங்களை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் நினைக்கிறேன் கவலைப்படாத உன்ன மாதிரி இல்லாம ஆக்சுவலா நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இறுதியா அவனோட டிஷ்ஷையும் பேக் பண்ணி எடுக்கிறான். சோ ஏதோ டோஸ்டர் பட்டர் இனாரி சூசி அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ வாயிலே நுழையாத மாதிரி ஒரு பேர்ல ஒன்னு சமைச்சு வச்சிருந்திருக்கான். அவ்வளவு ஈஸியா அவனால என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன்னு அந்த சைட்டவும் யோசிக்க ஏற்கனவே பட்டரை வச்சு ரைஸ் எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துருப்பான். சோ அதுக்கு மேல பிரெட் தான் நினைக்கிறேன். சோ அதையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயிட் சாஸ் இருக்குதுல்ல சோ அதை தான் அந்த மேல ஊத்தி விட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த ஒயிட் சாஸை மேக் பண்றதுக்கு கூட அவன் அந்த மோச்சி அப்படின்னு தானே சம்திங் எதையோ பயன்படுத்தி இருந்தான். சோ என்னதான் இந்த சைட்டோவோட டிஷ் அப்படிங்கறது இந்த மீனை தான் அவன் சமைக்கிறான் பிரதானமா அதான் பயன்படுத்துறான். கிட்டத்தட்ட ஒரு கத்தி மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே நம்ம ஹீரோவோட இந்த ஒரே டிஷ்ஷோட அந்த வெர்சடைலிட்டியை அவனால தாக்கு பிடிக்க முடியுமா என்னங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம ஹீரோவோட உணவு அந்த அளவுக்கு அருமையா இருக்காமா எப்படி உன்னால இதை பண்ண முடிஞ்சதுன்னு அந்த சைட்டோ கேட்கும் போது அதுக்கு ஹீரோ உன்னை எதிர்த்து என்னால இப்படி மட்டும் ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லுவான். என்ன மேட்டர்னு பார்த்தா அவங்க போட்டிக்கெல்லாம் வரக்கு முன்னாடியே நம்ம சுபாரு பையன் இருக்கிறான்ல அவன் நம்ம ஏன் சும்மா ஒரு ட்ரையல் பாத்துக்க கூடாதுன்னு கேட்டிருந்திருப்பான். ஏன்னா இந்த சுபாருவால தான் மத்தவங்க மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டா ரெப்ளிகேட் பண்ண முடியும்ல. சோ நீங்க மோஸ்ட்லி என்ன பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து அந்த இடத்துல அவங்கள பீட் பண்ணிடலாம் அப்படிங்கறத ஐடியா. சுபாரு எடுத்து போட்டி போடும்போது கூட நம்ம ஹீரோவால ஜெயிச்சிருக்க முடியாது. அவனுக்கு தெரியும் தன்னோட ஸ்டைல் மட்டும் இந்த சைட்டோ தோக்கடி இருக்கு பத்தாதுன்னு யோசிக்க. சோ அதுக்கப்புறம் தான் பார்த்தா மத்தவங்க என்னென்ன சமைப்பாங்களோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ உள்ள ஆட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்படிதான் மெகுமி பயன்படுத்தின அந்த ஆப்பிள் இருக்குதுல்ல அது கூட அந்த ஃபுட்டுக்குள்ள இருக்கும். அந்த சைட்டோக்கும் தெளிவா தெரியுது ரைட் நம்ம ஹீரோ ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இந்த அகாடமிக்கு வந்ததுல இருந்தே கத்துந்திருக்கான்னு. அதே தான் சட்டோசி சீனியரும் நினைப்பாரு பரவாயில்ல இந்த அகாடமிக்கு வந்ததுல இருந்து கத்துக்கிட்ட எல்லா வித்தையும் இறக்கிந்திருக்கான் போலன்னு. அடிஷனலா அந்த சைட்டோக்கு இன்னொரு ஒரு ஒப்பீனியனும் வரும் லைக் வீக்கா இருக்கிற எல்லாரையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல இது அப்படி இல்ல. ஏன்னா நம்ம ஹீரோ பையன் வந்து தன்னை வீக்கான ஒருத்தனோ இல்ல ஸ்ட்ராங்கான ஒருத்தனோ வந்து கன்சிடர் பண்ணவே கிடையாது. அதே நேரத்துல தன்னோட ஆப்போனண்ட்டையும் ஸ்ட்ராங்கா இருக்கிறான் வீக்கா இருக்கிறான் அப்படின்னு கூட அவன் நினைக்கல. தனக்கு எதிராக வரவங்கிட்ட இருந்து எதையாவது கத்துக்க முடியுமா அப்படின்னு மட்டும் தான் அவன் பாக்குறான். சோ அதுதான் நான் இங்க தோத்து போனதுக்கான காரணம்னு அவனுக்கு புரிய எப்படியோ கவுன்சில் ஆஃப் 10ல 5வது நபரையும் பீட் பண்ணிட்டாங்க. பிளஸ் அங்கே அந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்கோ. சயா தேங்க்யூ.